திருவாரூர் அடுத்த சேந்தமங்கலத்தில் வசித்து வரும் காரைக்கால் ONGCயின் தலைமை பொறியாளர் ரவிச்சந்திரன், கொரடாச்சேரி வட்டார கல்வி அலுவலராக பணியாற்றி வரும் அவரது மனைவி விமலா ஆகிய இருவரும் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரவி. வணக்கம் ரவி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, காரைக்கால் அருகே உள்ள இந்த நிரவி ONGCயில் தலைமை பொறியாளராக பணியாற்றி வருவோர் ரவிச்சந்திரன், இவரது மனைவி விமலா. இவர் கொரடாச்சேரியில், திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரியில் உள்ள வட்டார கல்வி அலுவலராக பணியாற்றி வருகிறார். இவர்கள் தற்போது குடும்பத்துடன் திருவாரூர் அருகே உள்ள இந்த தென்றல் நகர் பகுதியில் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் இவர்கள் இருவரும் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் 2020ஆம் ஆண்டு வரை தங்களுடைய பணிக்காலத்தில் சேர்த்த சொத்தில் 1,11,00,000 ரூபாய் என்பது அவருடைய மாத ஊதியத்திற்கு அதிகமாகவும் இதர வருமானங்கள் ஏதுமின்றியும் சொத்து சேர்த்துள்ளதால் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இது தொடர்பாக கடந்த 6 மாதத்திற்கு முன்பே மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு புகார் சென்ற நிலையில இந்த தம்பதியினர் இருவரையும் நேரில் வரவழைத்து தொடர் விசாரணை என்பது நடைபெற்று வந்த நிலையில இந்த நிலையில இந்த வருமானத்துக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்களால் தாக்கல் செய்ய முடியாத நிலையில் மத்திய பொருளாதார குற்றப்பிரிவு இத்தகைய நடவடிக்கை எடுத்துள்ளது. குறிப்பாக 2014 முதல் 2020 வரை இவர்கள் தங்களது வருமானத்திற்கு 78% அதிகமாக அவர்களது குடும்ப உறுப்பினர்கள் மேல் சொத்து சேர்த்துள்ளதன் அடிப்படையில் இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருவதாகவும் குற்றம் உறுதி செய்யப்படும் நிலையில் இருவரும் கைது செய்யப்படலாம் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.